தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழர் பகுதியில் 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கியவருக்கு நேர்ந்த கதி. நீதிமன்றம் அதிரடி. மழை அங்கியுடனான சிறுவனின் எண்புக்கூடு அகழ்வு நடவடிக்கை ஒத்திவைப்பு. விஜய் ஆட்சிக்கு பின் அதிகரித்த இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல், சுட்டு வீழ்த்த கோரிக்கை. கொழும்பு துறைமுக நகர வன்முறை மோதல், கொலை சம்பவ விசாரணையில் அம்பலமாகும் இணைய மோசடி சர்ச்சை. தமிழர் பிரதேசத்தில் துயரத்தை ஏற்படுத்திய முன்னாள் பெண் போராளியின் மரணம். ஒரு பக்கம் காதலன், மறுபக்கம் திருமணமானவருடன் பழக்கம், சடலமாக கிடந்த பெண் போலீஸ் அதிகாரி. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழிக்குள் அடையாளம் காணப்பட்ட மழை அங்கியுடனான சிறுவரின் எண்புக்கூடு ஆகஸ்ட் 4ஆம் திகதிக்கு பின்னரே அகழ்ந்தெடுக்கப்படவுள்ளது. அதேவேளை குறித்த எண்புக்கூடு தொடர்பில் எவருக்கேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அது தொடர்பில் நீதிமன்றக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: செம்மணி புதைகுழிக்குள் மழையங்கியுடன் காணப்பட்ட எண்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அது தொடர்பில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே அதனை அகழ்ந்தெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குறித்த எண்புக்கூடு சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான அனுமானம் இருப்பதனால் அது தொடர்பிலான தகவல்கள் தெரிந்தவர்கள் நீதிமன்ற பதிவாளருக்கோ சட்டத்தரணி ஊடாகவோ நீதிமன்றத்துக்கோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கோ அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது தொடர்பிலான தகவல்கள் தெரிந்தால் இந்த அகழ்வு பணிகள் தொடர்பிலான தகவல்கள் சில வெளிப்படும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு விஸ்வமடு பிரதேசத்தில் முன்னாள் பெண் போராளி ஒருவர் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் புன்னை நீராவி விஸ்வமடு பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதான பத்மாவதி சந்திரசேகர் என்பவரே கடந்த 22ஆம் திகதி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் பெண் போராளியின் மரணத்திற்கு பலரும் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கொழும்பு துறைமுக நகரில் சீன பிரிட்ஜுகள் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வன்முறை மோதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற கொலை சம்பவம் சர்வதேச இணையவழி மோசடி வலையமைப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பாரிய குற்றவியல் விசாரணையாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மோதலின் போது கடத்தப்பட்டு பின்னர் எலியாகோட பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சீன பிரஜை கணினி மற்றும் இணையவழி மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் போது சம்பவத்தில் தொடர்புடைய சீன பிரஜைகள் இலங்கையில் எந்தவொரு சட்டபூர்வமான தொழிலும் ஈடுபடவில்லை என்பதும் அவர்கள் சுமார் 4 மாதங்களுக்கு முன்னரே நாட்டிற்கு வந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சீன சந்தேக நபர்களிடம் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பூருக்கு செல்லும் விமானத்தில் ஏற முயன்றதாக கூறப்படும் குறித்த 2 சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர்களை 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டது. விசாரணைகளின்படி கடந்த வியாழக்கிழமை அதிகாலை கொழும்பு துறைமுக நகரில் 2 சீன குழுக்களுக்கிடையில் இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. காவல்துறை தகவல்களின்படி சம்பவத்திற்கு முந்தைய நாள் இரவு சுமார் 11 மணியளவில் 3 சீன பிரஜைகள் மீன்பிடி நடவடிக்கைக்காக துறைமுக நகரில் உள்ள தொங்குபாலம் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அதிகாலை 2 மணியளவில் சுமார் 20 சீன பிரஜைகள் அடங்கிய மற்றொரு குழு அங்கு வந்தது. அவர்கள் குறித்த மூவரையும் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி தாக்கியதுடன் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. கடத்தப்பட்டவர்களில் 2 பின்னர் துறைமுக நகருக்குள் உள்ள ஒரு வாகனத்தில் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டனர். 3வது நபர் வேறு இடமொன்றுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில மணி நேரங்களின் பின்னர் கடத்தப்பட்ட சீன பிரஜையின் சடலம் எஹலியகோடா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது உடலில் பலத்த காயங்கள் காணப்பட்டதாகவும் கைகள், கால்கள் மற்றும் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வவுனியா பூவரசன் குளம் பகுதியில் பெற்றோரால் கைவிடப்பட்ட 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய 54 வயது பாதுகாவலரை வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி
குற்றவாளி என அறிவித்து நேற்று தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி கருவுற்றமையை தொடர்ந்து போலீஸ் புலன் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதன் பிரகாரம் 2017 ஆண்டு நவம்பர் மாதம் சந்தேக நபருக்கு எதிராக வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2023 சந்தேக நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேக நபர் தலைமறைவாகியிருந்தார். அதனையடுத்து சந்தேக நபர் முன்னிலையாகாத இவ்வழக்கானது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அரசு சட்டத்திறனியால் நெறிப்படுத்தப்பட்டது. இவ்வழக்கு விசாரணைகளின் பின்னர் தீர்ப்பினை வழங்கிய நீதிபதி வழக்கு தொடுத்தவர் தரப்பானது சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டினை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபித்ததால் அந்த நபர் குற்றவாளி என அறிவித்தார். அத்தோடு குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடும் செலுத்தப்பட வேண்டும் என தீர்ப்பளித்தார். இந்த குற்ற செயலின் போது எதிரியால் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கடுமையான உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகள், சிறுமி கருவுற்றமை, குற்றவாளி வழக்கு விசாரணைகளிலிருந்து தலைமறைவானமை, சிறுமியின் பாதுகாவலரே குறித்த செயலை புரிந்தமை போன்றவை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட பிரதான காரணிகளாக அமைந்துள்ளன என மேல் நீதிமன்ற நீதிபதி தனது தீர்ப்பில் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். எமது கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபடும் இந்திய கடற்றொழில் படகுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது கட்டுப்படுத்துங்கள் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் கடற்படையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இந்திய கடற்றொழிலாளர்கள் எமது கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து எமது கடற்றொழில் மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக அழித்துவிட்டு செல்கின்றனர். இந்திய கடற்றொழிலாளர்களின் இத்தகைய செயற்பாடு பல வருடங்களாக இடம்பெற்று வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த இந்திய அரசும் தமிழக அரசும் தவறவிட்டது. இந்திய தமிழக புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதன் பின் அதிகளவிலான இந்திய கடற்றொழிலாளர்கள் எமது கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் தீவக கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய சட்டவிரோத கடற்றொழிலாளர்கள் எமது கடற்றொழிலாளர்கள் கடலில் வீசியிருந்த பல கோடி பெறுமதியான வலைகளை அறுத்து நாசம் செய்தனர். இந்திய கடற்றொழிலாளர்களின் தொடர்ச்சியான வருகை எமது கடற்றொழிலாளர்களை வாழ்வாதார ரீதியாக பாதிப்பது மட்டுமல்லாது கடற்றொழிலில் இருந்து வேறு தொழில்களுக்கு செல்லவும் நிர்பந்தித்துள்ளது. இலங்கை கடற்படையிடம் வினயமாக கேட்கிறோம், எல்லை தாண்டும் இந்திய கடற்றொழிலாளர்களை கட்டுப்படுத்துங்கள், இல்லையேல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது அவர்களின் வருகையை கட்டுப்படுத்துங்கள். எங்களால் இனியும் பொறுமை காக்க முடியாது. நாட்டின் ஜனாதிபதியையும் துறைசார் அமைச்சரையும் சந்தித்து எமது கோரிக்கையை தெளிவாக கூற இருக்கிறோம். சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க விரும்பவில்லை. ஆகவே இறையுள்ள எமது கடற்பகுதியை பாதுகாக்கும் அதிகாரமும் கடமையும் கடற்படையிடம் உள்ள நிலையில் எல்லை தாண்டும் இந்திய கடற்றொழிலாளர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கட்டுப்படுத்துங்கள், நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் பெண் போலீஸ் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 24 வயதுடைய பெண் போலீஸ் அதிகாரி போலீஸ் குடியிருப்பில் தங்கி பணிபுரிந்து வந்துள்ளார். காலை நீண்ட நேரமாக அவரது அறை திறக்கப்படாமல் பூட்டியே இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த சக போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது ரஞ்சனி அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் குறித்த இளம்பெண்ணுக்கு ஆண் போலீஸ் ஒருவருடன் பழக்கம் இருந்ததாகவும் இவர்களது காதல் தொடர்பு குறித்து இருதரப்பு குடும்பத்தினருக்கும் தெரிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்துள்ளன. இந்த நிலையில் திருப்பூரில் பணியாற்றி வரும் திருமணமான போலீஸ் ஒருவருடன் ரஞ்சினிக்கு பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் செல்போனில் இருவரும் அடிக்கடி பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் காதலனுக்கு தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த காதலன் ரஞ்சனியுடன் பேசி வந்த அந்த திருமணமான போலீஸ்காரரை நேரில் சென்று மிரட்டியுள்ளார். எங்களுக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது. இனி ரஞ்சனியுடன் பேசுவதையும் தொடர்பு கொள்வதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கண்டிப்புடன் கூறியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக ரஞ்சனிக்கும் அவரது காதலனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று ரஞ்சனி தனது காதலனுடன் செல்போனில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அவ்வாறு காதலனுடன் போனில் சண்டை போட்டபடியே வீட்டிற்குள் சென்ற ரஞ்சனி மன உளைச்சலில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.